மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நமக. இது ஜோதிடம் சம்பந்தமான பதிவு. ஜோதிட மாணவர்கள், ஜோதிடத்தில் அதீத ஈடுபாடு இருக்கிறவங்க, ஜோதிட ஆர்வலர்கள், அவங்களுக்கு உண்டான பதிவு இது. நான் ஜோதிட ரீதியாக நான் பார்க்குற சில விதிகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. நம்ம நிறைய விதிகள் படிக்கிறோம், எல்லாமே ஜாதகத்தில் மேட்ச் ஆகுதுன்னா இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்போது எல்லாமே நான் அனுபவ ரீதியாக நான் பார்த்து உணர்ந்து டெஸ்டட் வெரிஃபைடு கன்ஃபர்ம்டு பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் எபோவ் 70% நீங்கள் வச்சிருக்கிற ஜாதகங்களை இந்த பாயிண்ட் மேட்ச் ஆகும். எபோவ் 70% தாராளமாக மேட்ச் ஆகும். ஒரு 20-30% இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் சம் அதர் ரீசன், அந்த ஜாதகத்தில் இருக்கிற வேற சில கிரக அமைப்புகள், வேற சில காரணத்தினால இல்லை, ஒரு தசாபுக்தினால சில இது அமையாமல் இருக்கலாம். எபோவ் 70% கேரண்டியாக இது மேட்ச் ஆகும். ஒரு 20-30% தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். இதை நான் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன். நான் இன்னொன்று, நான் இங்கே பேச போகிற ஒவ்வொரு விதிக்குமே எங்கிட்ட உதாரண ஜாதகங்கள், குறைஞ்சது ஒரு 5 ஜாதகங்களாவது என்கிட்ட உதாரண ஜாதகங்கள் இருந்தால் அந்த மாதிரி விதிகளை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஒரே ஒரு இதில் இருக்குது, 2 இதில் இருக்குங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. குறைஞ்சது ஒரு 5லையாவது அது மேட்ச் ஆகணும். அது மாதிரி விதிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விதிகளுக்கு நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்கு. அந்த எடுக்கும் போதே இதுக்கு இதுதான் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பார்க்க போகிற எல்லா விதிகளையுமே உதாரண ஜாதகங்களோட பொருத்தி பார்த்து நம்ம பார்க்கலாம். ஒன்று, இதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களோட பொருத்தி நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான். நான் ஜென்ரலாகவே என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறது எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கையில் எப்பவுமே ஒரு 30-40 ஜாதகம் உங்கள் கையில் இருக்கணும். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, அத்தனை பேருடைய ஜாதகங்கள், அவங்களுடைய லைஃப் ஈவெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் அப்போ அதாவது ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான், அவங்க கையில் குறைஞ்சது ஒரு 30-40 ஜாதகங்களாவது கையில் இருக்கணும். நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விதியும் எதில் பொருந்தி வருதுன்னு பாருங்கள். அப்போ தான் அந்த விதி உங்களுக்கு மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த இதில் எல்லாமே அந்த விதிகளை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். வணக்கம். இது 4வது ரூல் பார்க்குறோம். 1வது ரூல் பார்த்தோம், 3, 9, 11. லக்னத்துக்கு 3, 9, 11 அந்த காலத்தில், அதாவது அந்த அமைப்பு இருக்கும்போது அவங்க எது பரிகாரம் செஞ்சாலும் உடனே பலிக்குதுன்னு பார்த்தோம். 2வது ஸ்லைடு பார்த்தோம். 8ஆம் அதிபதி தொடர்பு வரும்போது தடை இருக்கு அப்படிங்கிறத உதாரண ஜாதகத்தோடையே பார்த்தோம். 3வது ஸ்லைடு பார்த்தோம், காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி செவ்வாயை பற்றி 3வதுல பார்த்தோம். இது 4வது பார்க்கலாம். 4வதும் இதே பரிகாரம் சம்பந்தப்பட்டது தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த 3ஆம் அதிபதினு சொன்னோம் இல்லையா, இந்த 3ஆம் அதிபதி ஒவ்வொரு பாவத்துக்கும் 3ஆம் அதிபதி பார்க்கலாம். லக்னத்துக்கு 3ன்னு இல்லாம ஒவ்வொரு பாவத்துக்கும் 3ஆம் அதிபதி பார்க்கலாம். இவங்களுக்கு என்ன தேவையோ, அது என்ன பாவமோ அந்த பாவத்தினுடைய 3ஆம் அதிபதி அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உதாரணத்துக்கு துலா லக்னம், 3ஆம் அதிபதி இது அவருக்கு சைல்டு பத்தி கேள்வி கேட்கிறாரு. 5ஆம் இடம், 5க்கு 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய். இது மாதிரி ஒவ்வொரு பாவம், தொழிலை பத்தி கேட்டா தொழில் ஸ்தானத்துக்கு 3ஆம் அதிபதியினுடைய நிலையை பார்க்கணும். அது செவ்வாயாவே இருந்தாலும் அங்க 8ஆம் அதிபதினு பார்க்க வேண்டாம். காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்க வேண்டாம். அது எந்த பாவமா இருந்தாலும் அந்த 3ஆம் அதிபதியினுடைய நிலையை பார்க்கணும். 3ஆம் அதிபதி ஜாதகத்துல 6, 8, 12 மறைஞ்சா அது பெருசா நடக்காதுன்னு சொல்லலாம். அதே நேரத்துல கோச்சாரத்துல திக்பலமா வரும்போது, ஆட்சி உச்சமா இருக்கும்போது கண்டிப்பா நடத்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு துலா லக்னம், துலா லக்னத்துக்கு இவங்க குழந்தை பிறப்பு பத்தி கேட்கிறாங்க, சைல்டு பர்த் பத்தி கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க, சனி சந்திரன் 5ல சனி சந்திரன் இருக்கு, சைல்டு பர்த் டிலே ஆகுது அப்படின்றாங்க. இதனுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய்.
இந்த செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி, அவர் பெருசா பண்ண மாட்டாருங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா இங்க ஹெல்ப் பண்ண போறது செவ்வாய் தான். இந்த செவ்வாய் 3ஆம் அதிபதி செவ்வாய், இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பார்க்கணும். பலமான இடத்துல, இந்த இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா திக்பலமா இருக்கக்கூடிய செவ்வாய் சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படிலாம் இல்லை, இந்த செவ்வாய் எங்கேயோ இருக்கு அப்படின்னா கூட இவருடைய ஜாதகத்துல செவ்வாய் எங்கேயோ இருக்கு. கேள்வி வந்து 5ஆம் பாவத்தை பத்தின கேள்வி. இவருக்கு இது நடக்குமா அப்படின்னா, இதனுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் கோச்சாரத்துல ஒண்ணு இங்க வரும்போது உச்சமா இருக்கும்போது, இல்ல இங்க ஆட்சியா இருக்கும்போது, இங்க ஆட்சியா இருக்கும்போது இவங்க அந்த பரிகாரம் பண்ணலாம். இந்த சனிச்சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தையே இந்த பீரியட்ல பண்ணலாம், கண்டிப்பா கை கொடுக்கும். சோ அதாவது இந்த பாவத்துக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி உச்சமா இருக்கும்போது இவங்க பரிகாரம் பண்ணலாம். இது ஒண்ணு. இது எல்லாத்துக்கும் சொல்லலாம். இது நான் வந்து ஒரு சைல்டு பர்த்னு போட்டிருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு, எல்லாமே செவ்வாயை பத்தியே கூட பார்க்கலாம். இது எல்லா கிரகத்துக்கும் சொல்லலாம். தனுசு லக்னம், சரியான வேலை இல்லை இவருக்கு, வேலையை பத்தி கேட்கிறாரு. 10ஆம் பாவம், 10க்கு 3ஆம் பாவம் செவ்வாய். இந்த செவ்வாய் காலபுருஷனுக்கு 8லயே வருது. இருந்தா கூட இவருக்கு வேலை வாங்கி தரப்போறது இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் இங்க வரும்போது, விருச்சிகத்துக்கு வரும்போது, மகரத்துக்கு வரும்போது, மேஷத்துக்கு வரும்போது நம்ம தாராளமா இதை கேட்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து இது சப்போர்ட் பண்ணும். இன்னொன்னு, இந்த செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி அது இதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். சப்போர்ட் பண்ண போறது இந்த செவ்வாய் தான். உதாரணத்துக்கு மிதுன லக்னம், வீடு வாங்குவேனா அப்படின்னு கேட்டா 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கேள்வி. வீடு வாங்குவேனா, இது எப்போ வாங்குவேன் அப்படின்னா, இந்த செவ்வாய் ஆட்சி உச்சம், இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு திக்பலம். திக்பலம் அடையும் போது கண்டிப்பா நடக்கும். எல்லாமே நம்ம உதாரண ஜாதகத்தோட பார்ப்போம். ஓகேவா? சோ இது நடக்குமான்னா கண்டிப்பா நடக்கும். ஒவ்வொரு பாவத்துக்கும் முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பரிகாரம் எப்படி நடக்கும். லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி பார்த்தோம். லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 9-11 தொடர்பு கொண்டாம் பார்த்தோம். யாருக்கு தடை இருக்குன்னு பார்த்தோம். 8ஆம் அதிபதி 3ல இருந்து இருந்தா தடையை பார்த்தோம். அதுக்கப்புறம் காலபுருஷனுடைய 8ஆம் அதிபதி செவ்வாயினுடைய நிலையை பார்த்தோம். இதுல ஒவ்வொரு பாவத்துக்கும் 3ஆம் அதிபதி பார்க்கிறோம். இது எல்லாத்துக்குமே பார்க்கலாம். ஒரு 3-4 உதாரண ஜாதகங்கள் சொல்றேன் நான். இது பெண்ணோட ஜாதகம், ஒரு பொண்ணோட ஜாதகம். இது 1989 டிசம்பர் 10 நைட்டு 8:05 மிதுன லக்னம். ஸோ இவங்க வீடு வாங்குவாங்களா அப்படின்னா, இவங்களுக்கு இங்கேயே புதன் இருக்கு. இவங்க வீடு வாங்குவாங்களா அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம். இந்த செவ்வாய் இவங்க வாங்குவாங்கன்னு தெரியும். எப்போ வாங்குவாங்க? இவங்களுக்கு இங்க வந்து ராகு சுக்கிரன், கோச்சார சனி இந்த சுக்கிரன் மேல போகும்போது, இதை பத்தி நம்ம தனியா ஸ்லைடு பார்க்கலாம். கோச்சார சனி சுக்கிரன் மேல போகும்போது வீடு வாங்குறது, அசட்டு சேர்றது, ஜுவல்ஸ் வாங்குறது, இது எல்லாமே அமையும். ஆனா அதுலயுமே இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, எப்ப அப்படின்னா, இவங்க வாங்கினது எப்ப அப்படின்னா 2020 நவம்பர்ல 2020 நவம்பர்ல இவங்க வாங்கியிருக்காங்க. 2020 நவம்பர்ல பார்க்கும்போது கோச்சார செவ்வாய்
மீனத்துல கோச்சார சனி சுக்கிரன் மேல, கோச்சார சனி சுக்கிரன் மேல, கோச்சார சனி சுக்கிரன் மேல 2.5 years போகும்னு வச்சுக்கோங்க. அது எப்ப அப்படின்னு ஸ்பெசிபிக்கா பார்த்தா கோச்சார செவ்வாய் நாலாம் இடத்துக்கு 3ஆம் இடம், கோச்சார செவ்வாய் இங்க திக்பலமா வரும்போது, மீனத்துல வரும்போது, லக்னத்துக்கு திக்பலமா வரும்போது இவங்க வீடு வாங்கிட்டாங்க. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு வீடு வாங்கிட்டாங்க அவங்க. சோ இது ஒண்ணு. இன்னொரு ஜாதகம் 22/7/1984 11:32 AM. இதுவும் ஒரு பெண்ணோட ஜாதகம் தான். இவங்க கன்னியா லக்னம். இவங்களுக்கு வருமானம் வரணும், ஒரு இடத்துல இருந்து வருமானம் வரணும். அதாவது ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், கேஸ் அப்படின்னா 6ஆம் இடம், ஒரு லீகல் லிட்டிகேஷன் சம்பந்தமானது 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் செவ்வாய். ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்தது அந்த கேஸ், போயிட்டே இருந்தது. எப்ப முடியும் எப்ப முடியும் எப்ப முடியும் போயிட்டே இருந்தது. ஒரு இந்த லிட்டிகேஷன், அதனுடைய 3ஆம் இடம் செவ்வாய். இந்த செவ்வாய் 23/2/24 23/2/24 அந்த பீரியட்ல கோச்சார செவ்வாய் இங்க உச்சமாகும் போது இந்த இதனுடைய இது வெற்றிகரமா இதை முடிக்கிறதுக்கு இதனுடைய 3ஆம் பாவம். அந்த செவ்வாய் இங்க உச்சமாகும் போது அந்த நேரத்துல தசா புக்தி அது எல்லாமே கொஞ்சம் ஃபேவரபிளா எல்லாமே இருந்தது. இன்னும் துல்லியமா இது நடக்குமா அப்படின்னா அதை நடத்தி காட்டுறது செவ்வாய் உச்சமா இருக்கு. இங்க செவ்வாய் வரும்போதே ஓரளவுக்கு பாசிட்டிவ் சயின்ஸ் தெரிஞ்சா கூட இழுத்துட்டு இருந்தது. உச்சமாகும் போது முடிஞ்சிருச்சு. அது ஷீ காட் த அமௌண்ட், ஒரு பல்க் அமௌண்ட் இந்த கேஸ் மூலமா வெற்றிகரமா முடிஞ்சு ஒரு பல்க் அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் கைக்கு வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதுக்கு இந்த அதுதான் இது. கோச்சார செவ்வாய் கண்டிப்பா இந்த பலமா இருக்கும் போது கை கொடுக்கும். எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய 3ஆம் இடம். நான் உங்களுக்கு எல்லாமே உதாரணத்துக்கு ஒரு செவ்வாய் போட்ட ஜாதகங்களா காமிக்கிறேன். அது என்ன கிரகமா வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க எல்லா கிரகத்தையுமே பாருங்க. இவங்களுக்கு இது கிடைச்சது 23/2/2024 அந்த டேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க கோச்சார செவ்வாய் எங்க இருந்ததுன்னு காமிக்கும். இந்த கோச்சார செவ்வாயோட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு. இவங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு. அந்த சுக்கிரன் 9ஆம் அதிபதி வேற. 3/9 சேர்ந்து இருக்கு. இன்னும் கிளியரா பார்த்தா கிட்டத்தட்ட அந்த டேட் சரியா தெரியல, ஏன்னா இப்ப போட்ட டேட்டுக்கு பார்க்கும்போது சந்திரனும் இங்க இருக்கு. 3/9/11 சம்பந்தம். அது கிளீனாவே இது சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுக்குது. அது கோச்சாரத்துல பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். ஒவ்வொரு பாவத்துக்கும் 3ஆம் பாவம் பார்க்கலாம். நான் எல்லாமே உதாரணம் செவ்வாயா வச்சு போட்டுட்டு இருக்கேன். எதுக்காக செவ்வாய் போடுறேன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி செவ்வாயா இருந்தாலுமே நடக்குதுன்னா, யூ இமேஜின் அதர் பிளானட்ஸ். அது குருவாவோ சுக்கிரனாவோ மற்ற பிளானட்டாவோ இருந்தா எந்த தடையும் இல்லாம கண்டிப்பா நடக்கும். இது இன்னொரு ஜாதகமும் பார்க்கலாம்.
13/11/1979 மத்தியானம் 1:05 மத்தியானம் 1:05. இவர் கும்பலக்னம். கும்பலக்னம் 7ல் 4 கிரகம் இருக்கு, 10ல் 2 கிரகம் இருக்கு. 8ஆம் அதிபதி 10ல் இருக்கு. 8ஆம் அதிபதி 10ல் இருக்கு. இவருக்கு திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்பர்ட்டி அரௌண்ட் 1 crore, ஏதோ ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அவங்க பாட்டியோட சிஸ்டர், அவங்க மூலமா அவருக்கு ஒரு 1 crore ப்ராப்பர்ட்டி அப்படியே அவங்க எழுதி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு யாருமே கிடையாது, இவருக்கு எழுதி வச்சுட்டாங்க. அது எழுதி வச்ச டேட்டு கோச்சாரம் பார்த்தீங்கன்னா 28 கர்சரை நகட்டிடு 28/1/2024. அதாவது இந்த 8ஆம் இடம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்பர்ட்டி, அன்ஏர்ன்டு இன்கம், அதனுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய். அன்எக்ஸ்பெக்டட் அன்ஏர்ன்டு இன்கம், அதனுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் 11ல் குரு செவ்வாய் பரிவர்த்தனை, 3/11 பரிவர்த்தனை. இந்த பீரியட்ல இந்த டேட்ல அவருக்கு இருக்காது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அன்ஏர்ன்டு இன்கம் அரௌண்ட் 1 crore. இது மாத்திரம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் அவருக்கு நிறையவே வந்திருக்கு. அதாவது இவர் செவ்வாய் பரிகாரம் தொடர்ந்து பண்ண அன்எக்ஸ்பெக்டட் அன்ஏர்ன்டு இன்கம் வந்துட்டே இருக்கு அவருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்கியிருக்காரு. எவ்வளவு கம்மியா வாங்க முடியுமோ அவ்வளவு கம்மியா ப்ராப்பர்ட்டியும் வாங்கியிருக்காரு. ப்ராப்பர்ட்டி மூலமாகவும் அவருக்கு கெயின் அவருக்கு. ஸோ அடுத்தடுத்து இவருக்கு நடக்கக்கூடிய அது மாதிரி கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எதனால அப்படின்னா, அந்த அன்ஏர்ன்டு இன்கம், அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், இது எல்லாத்துக்குமே 3ஆம் இடம் செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாய் பரிகாரம் தொடர்ந்து பண்ணும்போது செவ்வாய் எப்பெல்லாம் பலமாகுதோ, இங்க குருவோடையே பரிவர்த்தனை ஆகுது. 11ல் செவ்வாய் வரும்போது 3ஆம் அதிபதி 11ல் 3/11 பரிவர்த்தனையில அந்த இதுல இவருக்கு அது கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய உதாரண ஜாதகங்கள் சொல்லலாம். நான் எல்லாமே வெறும் செவ்வாயை மாத்திரமே வச்சு சொல்றேன். சுக்கிரனை வச்சு சொல்லலாம், குருவை வச்சு சொல்லலாம். நான் எதுக்காக, ஏதாவது எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதையே நான் ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கேன். நீங்க மீது எல்லா பிளானட்டுக்கும் இதை நீங்க போட்டு பார்க்கலாம், கண்டிப்பா நடக்கும். இது ஜாதகத்துல அது பெரிய பலமா இல்லை அப்படின்னாலும் கோச்சாரத்துல அது பலமாகும் போது கண்டிப்பா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். நிச்சயமா அதன் மூலமா கெயின் உண்டு. ஜாதகத்துல 6, 8, 12ல மறைஞ்சாலும் கோச்சாரத்துல அதே கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கும்போது, பலமா இருக்கும்போது, சுபகிரகத்தோட பரிவர்த்தனையில் இருக்கும்போது, ரொம்ப பலமா இருக்கும்போது கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒவ்வொரு பாவத்துக்கும் 3ஆம் பாவத்தை பார்க்கலாம். முதல்ல பார்த்தது லக்னத்துக்கு 3ஆம் பாவம். இப்ப நம்ம பார்க்கறது ஒவ்வொரு பாவத்துக்கும் 3ஆம் பாவத்தை பார்க்கலாம். அந்த 3ஆம் அதிபதியினுடைய நிலையை பார்த்து ஒரு விஷயம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத தெளிவா சொல்லலாம். ஓகே, இதுதான் அது. இதுலயே இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லலாம், அதையும் நான் சொல்லிடுறேன். நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் 3ஆம் அதிபதினு பார்க்கும்போது அந்த 3ஆம் அதிபதி 6, 8, 12ல மறைஞ்சா கிடைக்காதுன்னு சொன்னேன் நான். ஆனா 6, 8, 12ல மறையும் போது அதுவே அதனுடைய சொந்த வீடா இருக்கு, ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ இருக்கு அப்படின்னா அந்த 6, 8, 12 பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த ஆட்சி உச்சம் இருக்கிற கிரகம் கண்டிப்பா
சப்போர்ட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். ஆறு எட்டு பன்னெண்டுல மறையுது. உதாரணத்துக்கு சிம்ம லக்னம், 3ஆம் அதிபதி சுக்கிரன். 3ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் இங்க இருக்கு. 3-8ல மறைஞ்சிருச்சு, இது நடக்காது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா 3-8ல மறைஞ்சாலும் இது உச்சமானதுனால கண்டிப்பா இதனால பலன் உண்டு. 8ல மறைஞ்சாலும் நிச்சயமா நடக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, மகர லக்னம், 3ஆம் அதிபதி குரு இங்க இருக்கு. 3-12ல மறைஞ்சிருச்சுன்னு பயப்பட வேண்டாம். இந்த 3 ஆட்சியா இருக்கு, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி இங்க சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நீச்சமா இருக்கு, 6ல் இருக்கு. 3ஆம் அதிபதி 6ல் இருக்கு. என்னவா இருந்தாலும் இந்த இடத்தை செய்யக்கூடிய, இந்த வேலையை செய்யக்கூடியது இந்த கிரகம்தான். இன்னொன்னு, இந்த சனி 10ஆம் பார்வையா இதையும் பார்க்குது, 3ஆம் இடத்தையும் பார்க்குது. அதனால 3ஆம் அதிபதி இங்க நீச்சமா 6ல் இருந்தாலும் இந்த வேலையை கண்டிப்பா செய்வார். இதே சனி ஆட்சி உச்சமா வரும்போது, ஏன்னா இப்ப இந்த சனி உச்சமாறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆகும். இதை எப்படி பார்க்கலாம்னா, இதே சனி பரணி 3ஆம் பாதத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பரணி 3ஆம் பாதத்துல இருக்கும்போது, டிராவல் பண்ணும்போது இங்க இருக்கும் நவாம்சத்துல. அட்லீஸ்ட் அந்த ஒரு மாசம் பரணி 3ஆம் பாதம் அப்படின்னா அந்த ஒரு 3-4 டிகிரி, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் நவாம்சத்துல உச்சமா இருக்கும். அந்த பீரியடு 6ல மறைஞ்சாலும் இங்க உச்சமாறதுனால, இங்க நீச்சமானாலும் இங்க உச்சமாறதுனால ஓரளவுக்கு இதுல பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லணும். ஓகே, எப்ப நடக்கும் அப்படின்னா இதை வச்சு தெளிவா கிளியராகவே சொல்லலாம். 3, 6, இது 6, 8, 12ல மறைஞ்சாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நீங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, தேங்க்யூ. நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய.